தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். காளியம்மாள் விலகியவுடன் சீமான் கொடுத்த தரமான பதிலடி எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். இன்றைய தினம் காளியம்மாள் வெளியாகிட்டாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதற்கு சற்றும் தளராத ஒரு தரமான சம்பவத்தை இன்றைய தினம் அறிவிச்சிருக்காங்க. அதுவும் அவங்க அறிவித்த சில மணி நேரத்தில் இந்த விஷயம் வந்திருக்கு. அந்த நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் தொகுதியில் யாரை நியமிக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக புரிந்து கொண்டு ராமநாதபுரம், கன்னியாகுமரி, தூத்துக்குடி மற்றும் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் சொல்லிட்டு அத்தனை இடத்துலையுமே புதிதாக பலரையும் அண்ணன் சீமான் அவர்கள் அடையாளம் காட்டியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் கிடையாது, நாம் தமிழர் கட்சியுடைய மீனவர் பாசறையுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக அஞ்சல் அம்மாள் அப்படிங்கிற 176வது வாக்ககத்தை சேர்ந்த அஞ்சல் அம்மாள் அப்படிங்கிறவங்க நியமிச்சிருக்காங்க. அண்ட் இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் இதுவரைக்கும் கேள்விப்படாத பெயர்களாக இருந்தாலும் இவர்களை இனி உருவாக்குகிறோம் என்ற பெயரில் தான் நம்ம இந்த விஷயத்தை புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, காளியம்மாளால் கட்சி கிடையாது, காளியம்மாளை உருவாக்கியதே இந்த கட்சி தான் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் நாம் தமிழர் கட்சியுடைய அந்த வீரியத்தை நம்ம பதிவு பண்ண வேண்டியது இருக்குது. அண்ணன் சீமானால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தம்பி தங்கைகளும். சீமானை இந்த தம்பி தங்கைகள் உருவாக்கலை அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அதை யாரும் மறுப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. நாம் தமிழர் கட்சி மீது இந்த சேற்றை வாரி வீசக்கூடிய பல துரோகிகள் மத்தியில் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யாமல் என்ன காரணங்கிறதையும் சொல்லாமல் அவர்களுடைய மனக்கசப்பு ஓரளவுக்கு புரிஞ்சிக்கிற அளவுக்கு காளியம்மாள் அவங்க விலகியிருக்காங்க. அந்த விலகலை நம்ம ஏற்றுக்கொள்வது போல அவர்கள் விலகியவுடன் அந்தந்த பகுதியில் யார் யார் இருக்காங்களோ அவர்களுக்கெல்லாம் நம்ம மாற்று நபரை போடணும் இல்லையா? அந்த விஷயத்துக்காக உடனடியாக இந்த செயலை நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்திருக்கு. இது பாராட்டுதற்குரியது. தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி ஏறுபாதையில் சென்று வருகிற 2026 கொஞ்சம் சவாலாகவும் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, முகம் அறியாத நபர்களாக இருந்தாலும் அவர்கள் மேடை ஏறி பேசும்போது அது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இதே மாதிரி ஒரு எலெக்ஷனில் பேசினதுலேருந்து தான் காளியம்மாள் அவங்க பீக்கில் வந்தாங்கிறது யாரும் மறந்திருக்க முடியாது. 2026 புது தமிழர்கள் தலைவர்களை நமக்கு அடையாளப்படுத்த போகிறது நாம் தமிழர் கட்சி.